ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/3/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை கீழ்நோக்கு நாள், நவமி. உலக வானியல் தினம். இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம். இருப்பு 3 நாழிகை 7 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 20 நிமிடங்களுக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:43 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடங்கள் வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று பிற்பகல் 1:46 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று நாள் முழுவதும் ரோஹிணி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்வேன், சென்னையில் இருக்கிறவ கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சரபேஸ்வரர் சந்நிதியில் சூப்பராக ரொம்ப அற்புதமாக சரபேஸ்வரர் வழிபாடு நடக்கும். அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாம், கூட்டு பிரார்த்தனை எல்லாம் நடக்கும். ஜாலியாக போயிட்டு ஜம்முன்னு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், மறையும். அதேமாரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். அடுத்தபடியாக அப்படி போக முடியாத பட்சத்தில், சப்போஸ் வெளியூரில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சரவேஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டு வாங்கோ. அதுவும் முடியல அப்படின்னா வீட்லேயே சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ராகு காலத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரவேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிவிட்டு கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூரஹாரத்தை எடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவான் வழிபாடு சுபிக்ஷத்தை அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனக்குறைகள் அகலும் நாள். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்றைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெறலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை 11 தடவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டுருங்கோ. வீட்டுக்குள்ளே போட்டுறாதீங்கோ. எறும்புகள் உள்ளே வந்துடும், அப்புறம் நான் திட்டு வாங்கணும். சரியா? அப்படியே காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் உரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்குது. மேக்சிமம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக பாதகம் இருக்காது. ஏன்னா இந்த சந்திர பகவானுக்கு ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்தளவுக்கு பாதகங்கள் இருக்காது. அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தைகளில் என்ன சில நேரங்களில் அப்படி இப்படி இருக்கும். பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கோபமாக வர மாதிரி இருக்கும். அதனால் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் போகிறோம். அதேமாதிரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. வாயில் போட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கலகலப்பிற்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அப்படியே ஜென்மராசியை பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அதனால் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச சில காரியங்களை சாதிச்சுப்பீங்கள். அதனாலே உங்களுக்கு வேண்டிய அந்த சலுகைகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். எதனா பர்மிஷன் அட்வான்ஸ் எதனா டக்குன்னு கேட்டுருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கூட்டாளிகளின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், உத்வேகத்தை கொடுப்பார். எடுக்கிற காரியங்களில் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பார். உத்தியோகத்தில் அப்படி போடுன்னு ஒரு வேலையை செய்வீங்க. சூப்பராக இருக்கும். உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றம். விரையாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் அற்புதமாக வந்து சேரும். ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இருந்து வந்த கஷ்டங்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது நேயர்களுக்கு இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரஸ்தானமாக 4ஆம் இடத்துல சந்திர பகவான் லாபாதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கப்போடு போடு ராஜா, ஓ காட்டில் மழை பெய்யுது அப்படி. ஏன்னா இன்னைக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி அப்படி இருக்கார். அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான சில வேலைகள்லாம் முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கமடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் விஷயம் போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் தைரியம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பாக்யாதிபதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேமாரி இன்றைக்கி ஆட்டோ கார் இதெல்லாம் ஓட்டுறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி இரட்டிப்பு வருமானம் வந்து சேரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து சேரும். புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். தொழில் வியாபாரம் திடீர் திருப்பமாக நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்மராசியில் சந்திரபகவான் இருந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இந்த மன கிளேசம்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அதுக்கு இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும்னு நினச்சாலே அவன் கொஞ்சம் என்னடா இந்த வேலை நம்மளால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, செஞ்சால் ஏதாவது தப்பாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். டோன்ட் வரி, எடுக்கிற காரியங்களை தைரியமாக எடுங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே. சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம், கவனமாக இருக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை, இன்றைக்கி ஆசச் என்ன ஓடின்னு இருக்கோ அதேமாரி ஓடின்னு இருக்கும். பெரிய லெவலில் ஒரு லாபம் இல்லை அப்படின்னாலும் கையை கடிக்காது, நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் வீண் அலைச்சலை சந்திப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த
அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு விருப்ப ஓய்வு அருமையாக வந்து சேரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. தொழில் வியாபாரத்தை மேன்மேலும் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் உள்ளம் மகிழ்ந்து நெகிழ்ந்து அற்புதமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் அற்புதமாக ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதம். ஏன்னா தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். அந்த திட்டம் வெற்றியடையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் கேட்ட உதவிகள் இன்றைய தினம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அது கொஞ்சம் நேரம் இல்லை இதில் எவாபரேட் ஆகிடும். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அது எடுத்துன்னு போகிறதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுரிமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களை பரபரப்பாக இருக்க வைப்பார். சும்மா உட்காராத தம்பி, கிளம்பு வேலையப்பார் அப்படின்னு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் உங்களோட வேலைகளெல்லாம் பார்த்துட்டு மேல் அதிகாரிகள் அப்படியே மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பதால் புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாகவே இருப்பார்கள். அதற்குண்டான லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.